நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உணவில் அன்றாடம் சேர்த்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு நாம் நோயிலிருந்து அன்றாடம் நம்மை தாக்கக்கூடிய நோயிலிருந்து விடுபடுகிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க விரிவாக வீடியோ பார்க்கலாம். பூண்டு நாம் அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ளும்போது இதயத்தில் அடைப்பு, மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு, கிட்னியில் கல்லீரலில் பாதிப்பு, மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், வயிற்றில் அல்சர், அப்புறம் வாய்வு தொல்லை, மலம் சரியாக கழிக்க முடியாத பிரச்சனை, புளித்த ஏப்பம், அஜீரண கோளாறு, அதிக சளி தொந்தரவு, கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், உடல் சோர்வு, அதிகமாக சொல்லப்போனால் உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் இளைக்க வெயிட் கம்மியாக இது அதிக பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்ற உதவுகிறது. தொப்பை குறைய நமக்கு அதிக பயனுள்ளதாக இருக்குது. இது இப்படிப்பட்டதான இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்டன அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கொடுக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் சொல்லலாம். நம்ம பூண்டு அன்றாடம் உணவில் சேர்க்கக்கூடியதான பூண்டு. இந்த பூண்டு அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்கிறதான குடும்பங்களில் பாருங்கள் நிறைய பேருக்கு அப்படி சேர்த்துக்கொள்கிறதான அவங்களுக்கெல்லாம் அதிகமாக நோய் தாக்கத்திலிருந்து அவங்க ஃப்ரீயாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அதிகமாக நோய் அவங்கள அண்டாது. ஆனால் நிறைய பேருக்கு பூண்டோடைய வாசனை பிடிக்காது. பூண்டு அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. பூண்டு ஒரு டைமில் பூண்டோட விலை அதிகமாக இருக்குது, ஒரு டைமில் கம்மியாகவும் இருக்குது. நம்ம பூண்டு அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி எப்போவுமே உணவில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பூண்டு உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பேஸ்ட்டாக வாங்கி வைக்கிறாங்க. அது தவறு. அப்புறம் பூண்டை நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அதுவும் மிக தவறு. ரெண்டுமே நமக்கு எதிர்வினையை தான் கொடுக்கும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அப்போதைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பூண்டு உரித்து யூஸ் பண்ணுறது தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை இன்னொரு விஷயத்தில் சொல்ல போனோன்னா உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா பால் எடுத்துக்கிடுங்க. பாலில் தண்ணி சேர்த்துக்கிடுங்க தேவைக்கு கொஞ்சம். அதில் ஒரு 15-17 பூண்டு போட்டுக்கிடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 1 கிளாஸு தண்ணியும் பாலுமா சேர்ந்து 2 கிளாஸ் வச்சிங்கன்னா 1 கிளாஸ் சுண்டுறது மாதிரி சுண்டட்டும். அப்போ பூண்டு நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க மிக்சியில் போட்டு இந்த பாலையும் பூண்டையும் அரைச்சிக்கிடுங்க. இல்லைன்னா நல்லா வெந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கரண்டியால் நீங்கள் அதை இது பண்ணும்போதே அது நல்லா மசிஞ்சு போயிடும். அப்படி மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தேன் கலந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுங்க. நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னொரு விஷயம், குறைவான இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இது எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கணும்னா நீங்கள் வாரத்தில் வீக்லி 1 டே அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல, அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்க இந்த பூண்டு பால் இரவு குடிக்கலாம். தாராளமாக குடிங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீக்லி ஒரு வாரத்தில் நம்ம ஒரு 75 கிராம் 80 கிராமாவது பூண்டு நம்ம ஒரு ஆள் எடுத்துக்கிடுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத நீர் உடம்பு அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரவே வராது. ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு எல்லாம் வயிறு வலி வந்தால் எனக்கு கொடுத்துருக்காங்க. சடனாக வயிறு வலின்னா உடனே ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி உடனே நைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு எடுப்பாங்க, கொஞ்சமாக உப்பு வைப்பாங்க, அதை கொஞ்சம் சதைச்சிட்டு அதை விழுங்கி அப்படியே தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன பாட்டி வைத்தியம்தான். இந்த மாதிரி பூண்டோட மகிமைகள், பூண்டோட நன்மைகள் சொல்லப்போனால் ஏகப்பட்டது. நண்பர்கள்
ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம வீட்டோடைய பொருள் தான். இப்பவும் நான் சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். வீட்டோடைய பொருள் தான் நமக்கு மருந்து. உணவு தான் மருந்து. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.